Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.2ல சாப்டர் 1ல ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சம் இந்த எக்ஸசைஸ் 1.2 பொறுத்தவரை என்ன சம்னா ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் வரும். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் கூட படிச்சிருப்பீங்க. ரிலேஷனுங்கிற டாப்பிக்கை வச்சு வருது. அந்த ரிலேஷன் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலி சாப்டர் 1 ஃபுல்லாகவே ஈஸியான சம்ஸ் தான் எல்லாமே வரும். ஈஸியாக சால்வ் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சால்வ் பண்ணிடலாம். பட் நீங்கள் எழுதும்போது கவனமாக அந்த பேர் நம்பர் தான் எழுதுங்க. இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1, 2, 3, 7. பியோட வேல்யூ 3, 0, -1, 7 கொடுத்துருக்காங்க. which following are relation from A to B. அதாவது A to Bங்கிற ரிலேஷனுக்கு வந்து அதாவது A to Bங்கிற ரிலேஷன் இருக்குல்லப்பா, அதுக்கு வந்து which of the following relation R1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது which of the following relation from A to B, ஏலேருந்து பிக்கு எது ரிலேஷன், which of the following என்ன, கீழே ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆப்ஷன்லையுமே எது வந்து ரிலேஷன்னு கேட்டிருக்காங்க. இப்போ R1னா இப்போ R1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2, 1, 7, 1ன்னு. ஸோ இந்த 2, 1ங்கிறது ரிலேஷனானு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து A cross Bயோட வேல்யூ எழுதணும். A cross Bனா என்னது, ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ பேராக எழுதணும். ஸோ அப்படி பேராக எழுதும்போது 1, 3, 1, 0, 1, -1, 1, 7 எழுதியிருக்கோமா. அதே மாதிரி கடைசி 7, 3, 7, 0 வந்து கடைசி 7, 7 முடிகிற வரையும் அந்த ஏ கிராஸ் பின்னு பேராக இங்கே எழுதியிருக்கும் போதும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சம் ரிலேஷன் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி இது ரிலேஷனா இல்லையா, R1ன்னு சொல்லி ஒரு 2 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பேர் வந்து கரெக்டான ரிலேஷனா இல்லையான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியோட வேல்யூ வந்து எழுதணும். ஸோ ஏ கிராஸ் பியோட வேல்யூ வந்து இந்த மாதிரி பேராக எழுதணும்ப்பா. இந்த மாதிரி பேராக எழுதிடுங்க. இப்போ எழுதிட்டீங்க. ஸோ இப்போ இது நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ இந்த ரிலேஷன் வந்து இது கன்ஃபார்மாக ரிலேஷனாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2, 1ங்கிற பேர் கொடுத்துருக்காங்களா. ஸோ 2, 1 வந்து எங்கேப்பா இருக்குது, இந்த ரிலேஷனில் 2, 1 எங்கே இருக்குது, 2, 3 இருக்குது, 2, 0 இருக்குது, 2, -1 இருக்குது, 2, 7 இருக்குது. 2, 1 இருக்கா, இல்லை. அப்போனா இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் எழுதணும். 7, 1 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 7, 1 இருக்கா, அதுவும் இல்லை. ஸோ 2 நம்பருமே இல்லை. அப்போனா இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் தான் எழுதணும். 7, 1 இல்லை, 2, 1 இங்கே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன் எழுதணும். ஓகேப்பா. இப்போ R2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1, 1 கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இந்த R1, R2 அப்புறம் இந்த R3 அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரிலேஷனோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இது கரெக்டான ரிலேஷன் தானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. இப்போ R2ஓட வேல்யூ -1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1, 1 இங்கே இருக்கா, இல்லை. 1, -1 தான் இருக்குது. -1, 1 இல்லை. ஸோ நீங்கள் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே -1, 1 இருக்குது, இங்கே 1, -1 ரெண்டுமே சேம் வேல்யூன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே வேறு வேல்யூ. இங்கே -1, 1 இருந்தால் இங்கேயும் -1 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரிலேஷனில் எழுதணும். ஸோ -1, 1 வந்து இங்கனுக்குள்ளே இல்லை இந்த செட்டில். ஸோ இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன்னு எழுதிடணும். அதுக்கப்புறம் கடைசி 3வது ரிலேஷன் வாங்க. ஸோ 3வது ரிலேஷன் 2, -1, 7, 7, 1, 3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து ஃபஸ்ட்டு செட்டு வந்து 2, -1 வந்து எடுத்துக்கோங்க. 2, -1 இங்கே எங்கேப்பா இருக்குது, இங்கனுக்குள்ளே இருக்கா 2, -1. ஸோ கரெக்டு. நெக்ஸ்ட்டு செகண்டு பாருங்கள் 7, 7 பாருங்கள். 7, 7 இங்கே எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. ஸோ இது கரெக்டு. இங்கே இதுவும் இருக்குது. கடைசி 1, 3 செக் பண்ணுங்கள். 1, 3 இங்கே இருக்காப்பா. ஸோ இருக்குது. 3 நம்பருமே, ஸோ 3 பேருமே இங்கே இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஏ ரிலேஷன் எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த சம்மு. இட் இஸ் ஏ ரிலேஷன் எழுதிடுங்க. இங்கே நான்
எழுதியிருக்கேன் பாருங்கள். பிகாஸ் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஏ கிராஸ் பி. எல்லா எலமெண்ட்ஸ்னால் என்னது? இந்த பேராக எழுதியிருக்கோம்ல இந்த நம்பர், இதைத்தான் நான் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ பிகாஸ் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஏ கிராஸ் பி அப்படி இந்த ரீசன் எழுதிருங்க. இந்த ரீசனோட எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும்ப்பா. அடுத்து கடைசி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? R4 is equal to 7, -1. இப்போ 7, -1 இருக்காப்பா, இங்கே இருக்குது. 0, 3 இருக்காப்பா, 0, 3 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 0, 3 இங்கே இல்லை. ஸ்டார்டிங்கே 1 இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது, 0 வந்து இல்லை. இங்கே எங்கேயுமே 0, 3 வந்து இல்லை. 3, 3 இருக்கா? 3, 3 இருக்குது. அப்புறம் 0, 3 இல்லை. இதை நான் இன்டூன்னு உங்களுக்கு புரியறதுக்காண்டி எழுதுகிறேன். நீங்கள் அது இன்டூ மார்க்கெலாம் போட தேவையில்லை. 0, 7 இருக்கான்னு பாருங்கள். ஸோ 0 ஸ்டார்டிங்கே இல்லை, ஸ்டார்டிங்கே 1 இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா இது 0, 7 இல்லை. ஸோ 2 நம்பருமே இல்லை. அதனால இட் இஸ் நாட் எ ரிலேஷன் போட்டு பிகாஸ் ஆல் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ஏ கிராஸ் பி, எல்லா எலமெண்ட்ஸுமே இல்லை, அதனால தான் இது ரிலேஷன் கிடையாதுன்னு எழுதிடணும். ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த சம்மு. நோட் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.